ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாஸ்தா ரெசிபி தான். பாஸ்தானாலே எங்கள் வீட்டில் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது தேங்காய் பால், வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு செய்வாங்க. அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். பட் இது சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாஸ்தா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான், அதை போட்டு செஞ்சிங்கன்னா டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதில் இப்போ நான் செஞ்சுருக்கிறதுல வெஜிடபிள்ஸ் போடலை. நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போடலாம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு முழுசாக ஒரு 8 to 10 எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு உடச்சதானனால அதோட கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன். அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. என்ன ஆயில்னாலும் ஒன்றும் இல்லை. இப்போ கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இது கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு 3/4 கப் அளவு, இது 3/4 கப்பு பாஸ்தா எடுத்துக்கோங்க. மேக்ரோனி, அது இந்த பாஸ்தானாலும் ஒன்றும் இல்லை. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை ட்ரைன் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஒரு ட்ரைனர் வச்சுட்டு அதில் போட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது பச்சை தண்ணியில் நீங்கள் லைட்டாக கழுவி எடுத்துக்கோங்க, அலசி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா அலசிக்கிடுறேன். இந்த மாதிரி நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பாருங்க, பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு கல்பாசி போட்டிருக்கிறேன். கல்பாசி எனக்கு பிடிக்கும், அதனால நான் போட்டிருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் பட்டை கூட போட்டுக்கலாம், பட்டையும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுடலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இதையும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி வேணும். தக்காளி 2 வேணும். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு தக்காளி இருக்கனால நான் 1 எடுத்துருக்கிறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அதுக்கு கூடயே கொஞ்சோண்டு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டிருக்கிறேன். நீங்கள் சர்க்கரை போட்டாலும் ஒன்றும் இல்லை, போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, சீனி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிட்டு நம்ம வெங்காயம், அதுக்கு கூட இதையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், அது வெந்துட்டு இருக்கிற வேலையில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதுவும் வெந்துருச்சு. இதுக்கு கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அலசி ஊற்றிடுறேன். இவ்வளோதான் தண்ணி வேணும், இதுக்கு மேலே வேண்டாம். பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு நமக்கு மசாலா. அதுக்கு கூட நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த இந்த பாஸ்தாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 இல்லாட்டி 3 நிமிஷம் வதக்கினா இந்த மிக்ஸ் பண்ணுங்கள்.